கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியன் வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பொறுத்திரு அல்லது பொறுமை என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். 3 பொறுமையை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ரூத்துவின் சரித்திர புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று கவனிக்கலாம். நகோமி தன் மருமகளாய் இருக்கிற ரூத்துவை பார்த்து சொல்றாங்க, மகளே, போவாஸ் பேசி அனுப்பின இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. போவாஸ் உனக்கு வாக்கு பண்ணினார் இல்லையா, அது என்னவாய் அறியும் மட்டும் நீ என்ன பண்ணு, பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் நிலைப்பார மாட்டான் என்றால். தேவ பிள்ளைகளே, போவாஸ் யாருக்கு நேலாட்டமா இருக்கிறார்னா கிறிஸ்துவுக்கு நேலாட்டமா இருக்கிறார். ரூத்து சபைக்கு நேலாட்டமா இருக்கிறாங்க. இந்த காரியம் என்னவாய் முடியும் வரைக்கும் நீ எப்படி இரு, அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியம் முடிய முன்ன என்ன பண்ண மாட்டான், இளைப்பாற மாட்டான் என்று நகோமி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியமா இருக்கட்டும், இல்லை பலவீனமா இருக்கட்டும், அல்லது உபத்திரம் பாடு பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை நீ அறிய மட்டும் பொறுத்திருப்பாயனா ஆண்டவர் உன் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் உனக்காக இளைப்பாராம செயலாற்றுவார். ஆமாங்க, கர்த்தர் உனக்காக அயராம செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், கிணத்துல கல்லு போட்டது போல அமைதியா இருக்குது, ஒண்ணுமே நடக்கல, தோல்வியை தழுவி கொள்ளுவனோ என்று சொல்லி பயப்பட காரியம் உனக்கு இருக்குமானா தேவ பிள்ளையே, உனக்கு தெரியாமையே கர்த்தர் காரியங்களை நடப்பித்து கொண்டிருப்பார். அல்லது மற்றவங்க காதல் வாயிலாக கேட்கிற மாதிரி கர்த்தர் காரியங்களை நடப்பித்து கொண்டிருப்பார். அல்லது முற்றிலுமாய் செய்து முடித்து உன் கைக்கு வரும்போது தெரியும், கர்த்தர் எனக்காக இளைப்பாராம செயலாற்றினார் என்பதை நீ அறியும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் நீ கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண, பொறுத்திரு. ஆண்டவர் உனக்காக என்ன செய்வார்னா இளைப்பாராம செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கலாம். இந்த ரூத்துவின் புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை குறித்து பார்த்துட்டு, நியாயாதிபதி நாட்களையும் சரி இப்பவும் சரி இஸ்ரவேல்ல தங்கள் நிலங்களை தங்கள் காணி ஆட்சியை மற்றவங்களுக்கு புறஜாதிகளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஏனென்று சொன்னா இஸ்ரவேலுக்கு கானான் தேசம் தேவன் கொடுத்த சுதந்திரம். நீங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் வந்துருங்களேன். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், நான் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும். கவனிக்கலாம். ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலை கொண்டு வருவதற்கு முன்பதாக பரலோகத்திலிருந்து கர்த்தர் எதை பார்த்தாராம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் அவனை பார்த்தாராம். எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே, எல்லா தேசத்தை காட்டிலும் இது என்ன தேசம்? சிங்காரமான தேசம். அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. போதும். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, நான் அதை நில வழக்கு குறித்து உங்களுக்கு சொல்லிட்டு இந்த ரூத்து புத்தகத்துல நம்ம பிற்பாடு போகலாம். கவனிங்க தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். எல்லா தேசத்துங்களை காட்டிலும் எது சிறந்த தேசமா இருக்குதுன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது கானான் தேசமா இருந்ததுனால இஸ்ரவேலுக்கு அதை கர்த்தர் நம்மள சுதந்திரமாக கொடுத்தார். ஆமென். அதனால இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை அந்நியரிடத்துல இஸ்ரவேல் ஜனங்க எந்த காரணத்து கொண்டும் விற்கவே கூடாது. இதுதான் 4ஆம் அதிகாரத்துல நடக்கும். ரூத்துவின் சரித்திர புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல இருக்கும். நீங்க ரூத்துவின் புத்தகத்துல வாசித்து பார்ப்போம்னா விளைநிலம் மாத்திரம் 3 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் என்று சொன்னா
அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்துல 13 பஞ்சங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா 11 பஞ்சம் எங்க வந்ததுன்னா அப்பத்தின் வீடாய் இருக்கிற பெத்லகேம்ல தான் வந்தது. இதுக்கு காரணம் என்னன்னா இஸ்ரவேல் செய்த பாவத்தின் நிமித்தமாக தான். ஆமென். சரி, கவனிக்கலாம். அது மாத்திரமல்ல, இங்க சுடுகிற அப்பங்களை பல தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்றாங்க. அந்த அளவுக்கு விளைச்சல் அமோகமா எங்க இருக்குன்னா கானான் தேசத்துல காணப்பட்டது. அப்பேற்பட்ட தேசம் தான் கர்த்தர் பரலோகத்துல இருந்து பார்க்கிறாரு. எல்லா தேசங்களை காட்டிலும் இது சிங்காரமான தேசம். ஆகவே இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை யாருக்கு தருவேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தருவேன் என்று கர்த்தர்னா முடிவு எடுத்து தான் இவங்க எகிப்துல இருந்தாலும் இவங்களை கொண்டு வந்து கர்த்தர் எங்க சேர்க்கிறாரு? கானான் தேசத்துல சேர்க்கிறார். ஆமென். சரி, நான் சொத்து விவரங்களை குறித்து உங்களோடு பேசும்படியா விரும்புகிறேன். நியாயாதிபதி நாட்களிலும் சரி இப்பவும் சரி இஸ்ரவேலிலே, அதாவது தனிப்பட்ட மனுஷனுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா புறஜாதிக்கு தங்கள் நிலங்களை சொத்துக்களை என்ன பண்ண விற்க மாட்டாங்க. இன்னார வரைக்கும் கடைபிடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு எபிரேயன் தான் சொத்தை அதாவது விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுவானா, ஒரு கடனோ அல்லது பிரச்சனையோ அல்லது பலவீனமோ அல்லது பிள்ளைகளை திருமணம் செய்வதற்கு தேவையான பணம் இல்லை அப்படின்னு தான் சொத்தை யாருக்குன்னா விற்கணும், பணம் தேவையா இருக்குதுன்னா அவன் முதலாவது யார் இடத்துல போய் சொல்லணும்னா தான் நெருங்கிய உறவின் இடத்துல தான் போய் சொல்லணும். இது போல எனக்கு தேவையா இருக்குது, என் காணியாட்சி, என் சொந்த நிலத்தை, என் வீட்டை உமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு கிரயம் கொடுன்னு சொன்ன உடனே ஒருவேளை அவரால் வாங்க முடியல அப்படின்னா, அவர் அதை வாங்கறதுக்கு தயாரா இல்லை, வாங்க முடியலன்னா அந்த நிலத்துக்காரன் என்ன பண்ணா ஊரார் இடத்துல போய் என்ன பண்ணா அதை வெளிப்படுத்தணும். அப்ப நெருங்கிய உறவு முறையில் இருக்கிறவன் அதை மறுத்த பிற்பாடு அதே கோத்தரத்துல இருக்கிற, ஒருவேளை எப்ராஹிம் கோத்தரத்துல இருக்கிறவன் நெருங்கிய முறையா இருக்குன்னு உறவினரா இருக்குன்னு வச்சுக்கலாம், அவன் வாங்க முடியலன்னா அதை யார் இடத்துல போய் சொல்லுவாங்கன்னா அதே கோத்தரத்தார் இடத்துல போயிட்டு நம்மனா சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்களும் வாங்க முடியல அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற கோத்தரத்தார் இடத்துல 12 கோத்தரம் இருக்குது, மற்றும் 11 கோத்தரத்தார் இடத்துல என்ன பண்ண போய் சொல்லுவாங்க. போய் சொன்ன உடனே அதை வாங்க ஆயத்தமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அதை வாங்கணும். காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளை அந்நியர் தங்கள் நடுவில் என்ன பண்ணா வாசம் பண்ண கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய பிரமாணமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை அந்நியர் என்ன பண்ணக்கூடாதுன்னா அனுபவிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மோசே மூலியமாகவே பிரமாணத்தை நம்ம ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவேதான் சொத்தை நெருங்கிய உறவு முறையானுக்கு கொடுக்கணும். அவரால் முடியல அதே கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களால முடியலன்னா 12 கோத்திரத்துல யார் அதை வாங்குறாங்களோ அவங்களிடத்துல என்ன பண்ண கொடுக்கணும். இது எங்க நடக்கன்னா ஒளிமுக வாசல் என்று சொல்லுகிற ஊர் பஞ்சாயத்து கூடுகிற இடத்துல நடக்கும். இப்ப நெருங்கிய உறவா இருக்கிற அவனால இதை வாங்க முடியலன்னா அவன் என்ன பண்ணா அந்த ஊர் பஞ்சாயத்து கூடுகிற ஒளிமுக வாசல்ல தன்னுடைய பாதரட்சியை அவனை அவுத்துட்டு அவன் தூரமா போய் நிக்கணும். யார் வாங்குறதுக்கு அதை ஆயத்தமா இருக்கிறாங்களோ அந்த பாதரட்சி அவன் தொடுத்து அந்த நிலத்தை தனக்கென்று நம்ம கிரயம் பண்ணி கொள்ளுவோம். அல்லேலூயா. இந்த காரியம் தான் ரூத்துவின் புத்தகத்துல நடக்குது, 4ஆம் அதிகாரத்துல நடக்குது. இந்த காரியம் என்னவாய் முடியும் வரைக்கும் அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான், நீ பொறுத்திரு மகளே என்று சொல்லி நகோமி ரூத்துவுக்கு சொல்றாங்க. இவங்க பொறுத்து இருக்கும் போது அவர் சொல்றாரு, மா என்னை காட்டிலும், அதாவது எலிமெலக்கு யாரு நெருங்கிய முறை ஒருத்தன் இருக்கிறான், அவன் வாங்கினா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்றேன் அதை வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்றார். காரணம் என்னன்னா யாரு உள்ள வந்துடக்கூடாது, அந்நியர் ஒருவரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா உள்ள வரக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் இந்த பிரமாணத்தை ஏற்படுத்தினார். ஆமென். சரி, நம்ம ரூத்து புத்தகத்துக்குள்ள கொஞ்சம் போகலாம், கவனிக்கலாம். ரூத்து புத்தகத்தை இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு சொன்னது? அல்லேலூயா. கவனிங்க, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ரூத்துவின் சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருந்த நாட்களிலே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூத்து 5 அதிகாரம் இருக்குது இல்லையா, 4 அதிகாரம் இருக்குது இல்லையா,
இந்த 4 அதிகாரமும் 20 வருஷம் சம்பவத்தை நம்ம சொல்லுது. கவனிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருந்த நாட்கள், நியாயாதிபதியுடைய நாட்கள் எப்போ வந்ததுன்னு சொன்னா, யோசுவா தான் மோசைக்கு பிற்பாடு இஸ்ரவேலை வழிநடத்துறார். மோசே மரித்த பிற்பாடு ராஜாக்கள் இல்லை என்று சொல்லி நியாயாதிபதிகள் புத்தகத்துல 4 இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ராஜாக்கள் இல்லை, அவரவர்கள் தங்கள் இஷ்டங்களின்படி செய்தார்கள் என்று வசனம்லாம் இருக்குது. அது பார்த்தா நேரம் ஆயிடும், எல்லாரும் கவனிங்க. இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசுவாவின் மரணத்திலிருந்து கவனிக்கலாம், சவுல் ராஜா வர வரைக்கும் யாருடைய நாட்களாய் காணப்பட்டதுன்னா நியாயாதிபதிகளுடைய நாட்களாய் காணப்பட்டது. நியாயாதிபதிகள் எத்தனை வருஷம் ஆட்சி செய்கிறாங்க? 350 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. இந்த நியாயாதிபதியுடைய நாட்களில் நடந்த சம்பவம் தான் ரூத்துவின் சரித்திர சம்பவம். இது தனி புத்தகமாக பரிசுத்த ஆவியான நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. நீங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, அந்த நாட்கள்ல வாழ்ந்ததானே, அதாவது கானான் தேசத்துல வாழ்ந்ததானே ஏத்தியர், எமோரியர், அமெலேக்கியர், ஏவியர், எபோசியர், கிபியோனியர் ஆகிய புறஜாதிகள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேலோடு என்ன பண்ண கலந்தாங்க. ஏன் கலந்தாங்க அப்படின்னா கவனிக்கலாம். எல்லாரும் கவனிங்க பாருங்க. இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாம போனது. ஆண்டவர் எப்பவுமே சபையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு ஐக்கியத்திலையும் எதை விரும்புறாருன்னா ஒரு மனதை விரும்புறார். அங்க ஒரு மனம் இல்லைன்னா பிசாசுடைய காரியம் தான் தலைவிரித்து ஆடும். கவனிக்கலாம். யோசுவா இஸ்ரவேலுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பதாக 12 கோத்திரத்தாருக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பதாக அவர் சொல்றாரு, உங்கள் மத்தியில் இருக்கிற இந்த புறஜாதிகள் என்ன பண்ண துரத்துனார். இவங்க துரத்தலைங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, நாங்க எங்க எல்லைகளில் இருக்கிற ஒவ்வொரு கோத்திரத்தாரும் சொல்றாங்க, நாங்க எங்க எல்லைகளில் இருக்கிற புறஜாதிகளை நாங்க என்ன பண்றோம் துரத்திக்கிறோம். நாங்க நீங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 இருந்து 33 வரைக்கும், நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 இருந்து 33 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா கவனிக்கலாம். யூதா கோத்தரத்தார் கிபியோனியர் என்ன பண்ணா துரத்தினாங்கன்னு இருக்குது. பென்யமின் கோத்தரத்தார் எபோசியரை துரத்தவில்லைன்னு இருக்குது. மனாசே, செபுலோன், ஆசே, நப்தலி கோத்தரத்தார் புறஜாதிகளை துரத்தலன்னு இருக்குது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, துரத்தாம இவங்க என்ன செய்தாங்கன்னா கோத்தரத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாம போச்சுங்க. யூதா கோத்தரம் மாத்திரம்தான் கிபியோனரை துரத்துறாங்க. மற்ற கோத்தரத்தார் என்ன பண்ணனா, அதாவது புறஜாதிகளை துரத்தாம அவங்க எல்லைகளிலே வைத்து கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட கானான் தேசத்தை, பரலோகத்திலிருந்து பார்த்த எல்லா தேசத்தை காட்டிலும் சிறந்த தேசமா இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த தேசத்தை என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க புறஜாதி ஜனங்களுக்கு வாடகைக்கு விட்டாங்க, கொத்தைக்கு விட்டு. நீங்க 1ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 21 இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல், பாருங்க, கானானியரை முற்றிலுமாய் துரத்தி விடாம பகுதி கட்ட பண்ணினார்கள். பாருங்க, பகுதின்னா தங்க நிலங்களை லீஸுக்கு விட்டு அவங்க இடத்துல இருந்து கப்பம் வாங்குறாங்க. வாடகை வாங்கி என்ன பண்ண, வாடகை வசூலிக்கிறவர்களா, கப்பம் வசூலிக்கிறவர்களா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ண காணப்பட்டாங்க. இதனால கர்த்தருடைய கோபம் காணப்பட்டதுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இஸ்ரவேலுக்குள்ள அவங்க இருந்ததுனால விக்கிரக ஆராதனை வந்தது. அதனால நியாயாதிபதிகள் புத்தகம் 2:10 நீங்க வாசித்து பார்ப்போம்னா, இஸ்ரவேலிலே தேவனை அறியாத வேறொரு சந்ததி என்ன பண்ணான் உண்டானது என்று சொல்லி பார்க்க. தேவனையே அறியல. காரணம் என்னன்னா புறஜாதி உள்ள வாசம் பண்ணான். இஸ்ரவேல் ஜனங்க ஆசாரிப்பு கூடாரத்துல தொழுகை நடத்துறாங்க. அங்க இருக்கிற புறஜாதி ஜனங்க ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்ல இருந்து இறங்கி உள்ள பாக்குறாங்க. என்னயா ஒண்ணு மேல ஒரு பொட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, உங்க தெய்வங்களை காணும் சொல்லி தான் தெய்வத்தை கொண்டு வந்து வெங்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு சொர்பத்தை கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்துல வச்சான்.
அதை இஸ்ரவேல் ஜனங்க பணிந்து கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் பெண்கள் பாரு நோஞ்சா மாதிரி இருக்கிறாங்க, எங்கள் பெண்கள் திடகாத்திரமாக இருப்பாங்க, நீங்கள் அவர்களை திருமணம் செய்வீர்களா உங்கள் சந்ததியில் திடகாத்திரமான சந்ததி பிறக்கும் என்று சொல்லி புறஜாதிகளும் திருமணம் செய்தாங்க. இதனால பிள்ளைகளுக்கு இவங்க என்ன பண்ணா, பிரமாணத்தை குறித்து போதிக்க முடியாத நிலையில இருந்ததுனால தான் வேறொரு சந்ததி யாருக்குள்ள உருவாகுது, இஸ்ரவேலுக்குள்ள உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா தேசத்துல பஞ்சத்தை ஏற்படுத்தினார். ஆமென். சரி, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இதனால என்ன வந்துச்சு, பெத்லகேம் என்று சொன்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். விளைநிலம் 3 நிலம் இருக்குது, பெரிய பெரிய நிலம் இருக்குது, விளைநிலம் பெத்லகேம்ல இருக்குது. அதாவது முழு இஸ்ரவேல்ல சொல்ல, பெத்லகேம் மட்டும். இங்க விளைகிற கோதுமை சுடுகிற அப்பமானது மற்ற தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்தாங்க. அவ்வளோ சுவையா, அவ்வளோ மென்மையா, அவ்வளோ நேர்த்தியா இருக்கும். அப்பேற்பட்ட அப்பத்தின் வீடா இருக்கிற பெத்லகேம்ல 11 பஞ்சம் வந்து சொல்றேன் கேளுங்க. எப்ப பஞ்சம் வந்துன்னு சொல்லி, முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய நாட்கள்ல பஞ்சம் வந்ததா? 12ஆம் அதிகாரத்துல பஞ்சம் வந்தது. 2வது பஞ்சம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல பின்னும் ஈசாக்குடைய நாட்கள்ல பஞ்சம் வந்ததுன்னு இருக்குது. 3வதாக யாக்கோப்புடைய நாட்கள்லயும் பஞ்சம் வந்தது. இது போல தொடர்ந்து 13 பஞ்சம் வந்தது. 11 பஞ்சம் எங்க நடந்ததுன்னா பெத்லகேம்ல தான் நடந்தது. ஆமென், அல்லேலூயா. சரி, பெத்லகேம்ல நடந்ததுனால தேவ பிள்ளைகளே, இப்போ 2ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். கவனிக்கலாம், பஞ்சம், பஞ்சத்தினால மாத்திரம் போலங்க. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாமா? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 13. நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 13. மறுபடியும் எலிமெலேக்கு தான் 2 பிள்ளைகளும் தான் மனைவி கூட்டிக்கின்னு எங்க புறப்பட்டு போனாராம்? பஞ்சம் காரணமாக மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போறார். ஏன் மோவாப் தேசத்துக்கு? பஞ்சத்துக்காக மாத்திரம் இல்லை, இங்க சொல்லப்பட்டு இருக்குது பாருங்க, வாசிங்கம்மா. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பொல்லாப்பானதை செய்தாங்க. அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை, பாருங்க, மோவாப் தேசம் இஸ்ரவேல் ஜனத்தனவனை ஆக்கிரமித்து கொண்டது. ஜனங்க பாவம் செய்தாங்க. ஏகுத் என்ற ஒரு நியாயாதிபதி இருந்துதான் அந்த எக்லோன் மோவாப்பின் ராஜாவனை அடிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஞாபகம் இருக்குதுங்களா? அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. இப்போ இஸ்ரவேலை யாரு ஆளுகை செய்யறது? மோவாப் தேசத்தை நம்ம ஆளுகை செய்யறாங்க. பார்த்தாரு பஞ்சம், மோவாப் நம்ம ஆளுகை செய்யுது, இதனால மோவாப் தேசத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? புறப்பட்டு போலாம் சொல்லி எலிமெலேக்கும் தான் 2 பிள்ளைகளும் அவருடைய மனைவி என்ன பண்ண புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போன உடனே தேவ பிள்ளைகளே, அங்க நடக்கிற சம்பவம்லாம் நல்லா உங்களுக்கு தெரியும். நடந்த அங்க மோவாப் தேசத்துல எத்தனை வருஷம் இவங்க இருந்தாங்கன்னா 10 வருஷத்துல கவனிக்கலாம். 2 மருமகனையும் தான் புருஷனை இழந்து காணப்பட்ட அவங்க கேள்விப்படுறாங்க, கர்த்தர் பெத்லகேம்ல ஜனங்களை சந்தித்து பஞ்சம் தீர்ந்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டவனே அவங்க புறப்பட்டு எங்க வராங்க பாருங்க, பெத்லகேமுக்கு புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வந்தவொடனே அவங்கள பார்த்து எல்லாரும் நகோமி நகோமின்னு சொல்றாங்க. நகோமின்னு சொன்னா இனிமைன்னு அர்த்தம். என்னை ஏன் இனிமை என்று சொல்றீங்க? கர்த்தர் என மேல கசப்பா இருக்கிறாரு, ஆகவே எனக்கு மாறா என்று என்ன பண்ணுங்க, மாறான்னா கசப்பு, கசப்பு என்று பெயரிடுங்கள் என்று சொல்லி நகோமி இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்றேன், பஞ்சம் காரணமா மாத்திரம் போல இஸ்ரவேல் பாவம் செஞ்சதுனால இஸ்ரவேல் அடிமைப்படுத்துறது யார்? அந்த நாட்கள்ல மோவாப் தேசத்தார் அடிமைப்படுத்துறதுனால இந்த எலிமெலேக்கு எங்க புறப்பட்டு போறான்னா மோவாபுக்கு புறப்பட்டு போறாங்க. திரும்பி வராங்க. அதுக்கு ரூத் அம்மா நகோமி சொல்றாங்க, 2 மருமகளை பார்த்து சொல்றாங்க, ஓர்பாலையும் ரூத்தும் பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்க தகப்பனார் இடத்துக்கு போங்க, இனி நான் ஒரு திருமணம் செய்து என் வயிற்றுல ஒரு பிள்ளை பிறந்து
அவன் ஆளாகி உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நீங்களும் பொறுத்து இருக்க மாட்டீங்க. அது நடக்கிற மாதிரி தெரியல. நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொன்ன உடனே ஓர்பால் பார்த்தாங்க, மாமியாருக்கு ஒரு முத்தம் கொடுத்து புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனா தேவ பிள்ளைகளை ரூத்துன்னா சொல்றாங்க பாருங்க. ரூத்து 1:16 நினைக்கிறேன், கொஞ்சம் வாசிங்க. அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்க போகிற இடத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க, மனம் மாறுறாங்க. யாரு? ரூத். இததான் போவாசம் சொல்றாரு. நீ அதாவது அந்நிய நுகத்துல மன்னிக்கணும், அந்நிய தெய்வத்துக்கு வழிபட்டு கொண்டிருந்த நீ இப்ப யாருடைய நிழலுக்குள்ள வந்திருக்கிற? இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டையுடைய நிழல்ல வந்திருக்கிற. நீ மனம் மாறி இருக்கிற. கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை தருவார் என்றும் போவாஸ் அவங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்கும். பாருங்க அவங்க எப்படி கன்வெர்ட் ஆகுறாங்க பாருங்க. நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், போகிற இடத்திற்கு நான் வருவேன்றாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, என்ன பரிசுத்த ஆவியானவர் எங்க வழி நடத்துறாரோ அந்த இடத்துக்கு நான் வருவேன். ஆமாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆவியானுடைய நடத்துதலுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன். ஏன்னா உன் வாழ்க்கையும் ஊழியமும் துளரும்படி கர்த்தர் செஞ்சிடுவாங்க. நம்ம பிடிவாதமா இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில இதுதான் நடக்கணும். இப்ப சபையில நடக்கிற காரியம் இது பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரிடத்துல கேட்கறது என்னன்னா, உமக்கு சித்தமானது எதுவோ அதை மட்டும் செஞ்சு கொடுங்கப்பா. எதுக்காக சொல்ல வரனா, தேவ பிள்ளைய அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, ரூத்து நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன். அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னை எங்க வழிநடத்துறாரோ அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். தங்குகிற இடத்துல மோவாப் தேசம் பாவ நிறைந்த தேசம், 10 தலைமுறை வரைக்கும் அத கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது என்று சொல்லி தேவனால சபிக்கப்பட்ட தேசம், முறைகேடாக பிறந்த தேசம். எது? மோவாப் தேசம். அதனால பாவ தேசம் இது. இந்த இடத்துல நான் இருக்க முறைகேடுன்னா, லோத்துடைய மூத்த மக தான் தகப்பனாருக்கு மதுபானம் கொடுத்து தகப்பன இடத்துல பெற்றெடுத்த பிள்ளைக்கு பேர் தானே பேரு மோவாப். பின் நாட்கள் அவங்க தான் என்னன்னு அழைக்கப்படுறாங்க? மோவாப்பியர் என்று அழைக்கப்படுறாங்க. அதனால்தான் சொல்றாரு, நீங்க 10 தலைமுறை எங்க வரக்கூடாது? கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. சாபம் பெற்ற தலைமுறை அது. அதனால அவங்க சொல்றாங்க, ஐயா மாமி மாமியாரை பார்த்து சொல்றாங்க, நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இது பாவம் இருக்கிற இடம். அது பெத்லகேம்ல யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு வரேன்ட்டார். அப்போ பாவம் செய்கிற ஆத்துமாவுக்குள்ளேயும் சரி மனுஷனுக்குள்ளும் சரி பாவம் இருக்கிற இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, கர்த்தர் இருக்க மாட்டாருங்க. தேவன் எங்க இருப்பார்னா பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் என்னை எங்க நடத்துறாரு? நாங்க வந்துடுறேன். இந்த இடத்துல கர்த்தர் இல்லை, கர்த்தர் இருக்கிற இடத்திற்கு நான் வந்துறேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அதான் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். பாருங்க, உன் ஜனம் தான். இனி அந்நிய ஜனங்கள் என்னுடைய உறவு இல்லை, அந்நிய ஜனங்கள் என்னுடைய அதாவது என்னுடைய மாமா மச்சான் இல்லை, உன் ஜனம் தான். கிறிஸ்தவங்க தான், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க தான் எனக்கு உறவு முறைன்னு சொல்றாங்க. ஏசப்பா கூட சொன்னார் இல்லையா, யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய தாய்? இந்த வேதத்தின்படி நடக்கிற அவர்களே என் தாயும் என் சகோதரமா இருக்கிறாங்க என்று சொன்னார். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால். உறுதியா இருக்கிற நகோமி பார்த்த உடனே பின்ன ஒரு வார்த்தை அவங்க இடத்துல பேசாம கூட்டுன்னு போறாங்க. எங்க பெத்லகேம் கூட்டுன்னு வராங்க. நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும், நேரம் இல்லை. இப்போ களத்து மேட்ல யார் இருக்கிறான்னா, களத்துல போவாஸ் இருக்கிறார். இப்போ ரூத்து குளித்து தலைக்கு எண்ணெய் வச்சு வஸ்திரங்களை மாட்டி நீ போய் எங்க போ? போவாஸ் இருக்கிற இடத்திற்கு போ. அவன் புசித்து குடித்து அவன் படுக்கும்போது அவன் கால் மாட்டில் போய் நீ படுத்துக்கண்டான். பாருங்க, படுத்த உடனே அரண்டு புரண்டு படுக்கிறாரு. யார் என்று எழுந்து பார்க்குறாரு? ரூத்தம்மா சொல்றாங்க, உன் போர்வியை என் மேல் விரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வேளை தவறா தெரியலாம், மூலமொழியில் அப்படி சொல்லப்படலை. நான் திக்கற்றவளாய் வந்த எனக்கு உம்மால எனக்கு ஆதரவு வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்று சொல்லி போவாஸ் இடத்துல வேண்டிக் கொண்ட பிற்பாடு அதுக்கு போவாஸ் சொல்றாரு, என்னை காட்டிலும் உறவு முறையா என்ன பண்றான்? உனக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன சொல்றான்னு பார்த்து அதுக்கு பிற்பாடு நான் உன்னை என்ன பண்றேன்? திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ரூத்துவுக்கு வாக்கு பண்ணி அனுப்புறார்.
அப்பதான் நகோமி சொல்றாங்க 3:18 இப்ப வாசிக்குமா? அப்போது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. சொன்னார் இல்லையா போவாசு, உன் காரியம் என்னவா முடியும் என்று. கர்த்தரத்துல உபாசித்து இருக்கிறோம், ஜெபித்து இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம், கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து இருக்கிறார். அது என்னவாய் அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். முடிக்கிற வரைக்கும் இளைப்பாறவே மாட்டான். மனுஷனே வாக்கு தத்தம் பண்ணிட்டு அந்த காரியம் முடிய மட்டும் இளைப்பாற மாட்டான்னு சொன்னா, உன்னை என்னையும் படைச்ச தெய்வம், உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை, உன் விண்ணப்ப கேட்டதை, நீ வடித்த கண்ணீரை கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாறவே மாட்டார். அவர் இஸ்ரவேலை காக்கிற தெய்வம், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, இயேசு கிறிஸ்து தமது சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்றாராம். யாருக்காக செயலாற்ற தீருமா? ஸ்தேவானுக்காக செயலாற்றும்படியா. தேவ பிள்ளையே, உனக்காக எனக்காக பரலோகம் செயல்படும். பரலோகம் செய்து முடிக்கிற வரைக்கும் என் ஆண்டவர் இளைப்பாறவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. உன் காரியம் என்னவாய் முடிகிற வரைக்கும் நீ பொறுத்திரு, கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு. ஆண்டவர் உனக்காக செய்து முடிக்கிற வரைக்கும் என் தேவன் இளைப்பாறவே மாட்டார். ஆமாங்க, நீ எந்த இடத்துல தலை குனிந்தியோ அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை நிவர பண்ணுகிறது. அதனால தேவ பிள்ளைய, கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இததான் யோபு 42:2 சொல்லுவார், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால தேவ பிள்ளைய, ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. பொறுமை என்ற தலைப்புல ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்லி முடிச்சிடறேன். நமக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், 5ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். அது கிடையாது. 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. கவனிமா, நீ பொறுமையா இருக்கிறன்னா பலர் பரியாசம் பண்ணுவாங்க. யோபுக்கு 1ஆம் அதிகாரத்துல துவங்கின அந்த உபத்திரவம் கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரத்துல தான் அந்த உபத்திரவம் முடியுது. கொஞ்ச நெஞ்சம் உபத்திரம் இல்லை. சொத்து போச்சு, பிள்ளைங்க போச்சு, உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளாங்கால் வரைக்கும் பருத்தல். அது என்னன்னே நேர வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு சொன்னா அது பிசாசு கொடுத்தது. ஓட்டை எடுத்து சுரண்டாரு. தேவ பிள்ளைகளே, அவரு அந்த 8 மாசம் நடக்குது இந்த உபத்திரம். அந்த 8 மாசம் அளவும் யோபு எப்படி இருந்தார்னா பொறுமையா இருந்தார். பொறுமையா இருந்ததுனால மனைவியும் சொல்றா, என்ன சொல்றேன்னா, நான் ஏன் கத்தரு நீங்க இருக்கிற உத்தமம் நினைக்கிறேன், உன் தேவனை தூஷித்துனா பண்ணு, ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. ஆறுதலாய் வந்த நண்பர்களும் கூட பரியாசம் பண்ணி ஏளனம் பண்ணி பேசுகிறது போல யோபுடைய நிலைமை காணப்பட்டது. பொறுமையா இருக்கிற உன்னை பலர் பல விதமா பேசினாலும் தேவ பிள்ளையே, நீ கவலைப்படாத, உன்னை என்னை கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல் காரியம், பொறுமையா இருக்கிறவங்க யாரு? பாக்கியவான்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த இரக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ பொறுமையா இருந்தேன்னா பாக்கியவானா. கர்த்தர் உன் மேல உருக்கமும் இரக்கம் உள்ள தேவனாய் காணப்படுவார். அவர் பொறுமையா இருந்ததுனாலதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சங்கீதம் 40:1 நீங்க வாசித்து பார்ப்போம்னா, கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 41 சங்கீதம் 41. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கடைசி நாட்கள்ல பாடப்பட்ட சங்கீதங்கள்ல தாவீது இதுவும் ஒரு சங்கீதம். சாலமோனுக்கு சாட்சியா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தருக்காக, சாலமோனே பொறுமையா காத்திருந்தம்மா, அவர் என்னிடமா தான் சாய்ந்தார். கோலியாத்து பக்கம் சாயலை, எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணின அகிதோப்பல் பக்கம் சாயலை,
என்னை 10 வருஷமா துரத்துனேன், என் மாமனார் சவுல் ராஜா பக்கம் சாயல, என் பக்கம் தான் சாய்ந்தாருன்றார். தேவ பிள்ளையே, பொறுமையா இருந்தேன்னா அதை தான் சொல்றாரு. தன் மகன் சாலமோனிடத்துல சாட்சி கொடுக்கிறாரு. அந்த சங்கீதம் சாட்சி கொடுக்கிற சங்கீதம் தான் சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமா என்ன பண்ணாராம், சாய்ந்தார். தேவ பிள்ளையே, நீ பொறுமையாய் காத்திருப்பேனா கர்த்தர் உன் பக்கம் சாய்வார். அவங்க எதிராளி பக்கம் இல்லைங்க, கோலியாத்து பக்கம் இல்லைங்க, உனக்காக கலகத்தை நடப்பிக்கிற அகிதோப்பல் பக்கம் இல்லைங்க, உன்னை விரோதித்து துரத்தணும்னு நினைக்கிற சவுல் பக்கம் இல்லைங்க, கர்த்தர் உன் பக்கத்துல மட்டும்தான் சாய்வார். அல்லேலூயா. உன்னை விரோதிக்கிறவன், உன்னை துரத்தணும்னு நினைக்கிறான் பாரு, அவன் பக்கம் கர்த்தர் சாயவே மாட்டார். தேவனுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற, அவர் பாதமே ஒன்றே கெதி என்று இருக்கிற உன் பக்கம் கர்த்தர் சாய்ந்து அவங்க எல்லாவரையும் கர்த்தர் துரத்துவாருங்க. அல்லேலூயா. சரி, யோபு 42ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்போம்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். அதனால தேவ பிள்ளைய, பொறுமையா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க யாரு? பாக்கியம். உனக்கு இரக்கமும் உருக்கம் உள்ள தேவா இருந்து உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் தருவார். உனக்காக எழும்பின. இததான் தாவீது சொல்றார், நான் அப்படி இருந்தம்பா, என்னோடு உடன்படிக்கை பண்ணினான், தேவனுடைய வாக்கை போல இருக்கிற எனக்கு என்னோடு கூட நண்பனா இருந்து எனக்கு ஆலோசனை சொல்லிக்கின்னு இருந்தேன், அகிதோப்பல எதிரோடு கூட போய் சேர்ந்தான், ஆனா கர்த்தர் என் பக்கம் தான் சார்ந்தார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க என்ன பண்ணோம்? பொறுமையா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்து இருக்கணும். ஆமே. சரி, இரண்டாவது காரியம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 17:17. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். ஆண்டவரே மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல வரங்களை வல்லமைகளை எல்லாவற்றையும் யாரு கொடுத்துட்டாரு? சீஷர்களுக்கு கொடுத்துட்டாரு. பேய்களை ஓட்டவும் சகல வியாதிகளும் நோய்களை நீக்கவும் எல்லாம் வரத்தையும் சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனா இங்க சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிற ஒரு பையனை சீஷர்களை கொண்டு வராங்க. அவனுக்கு சீஷர்களால் என்ன பண்ண முடியல, விடுதலை வாங்கி தர முடியல. அதுக்கு ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து சொல்றாரு, அப்பா அந்த தகப்பனார் கொண்டு வந்து சொல்றாரு, அந்த பையனுடைய தகப்பனாரு, சீஷர் இடத்துல போனையா, அவங்க ஒன்றும் செய்யற மாதிரி இல்லை, உம்மால முடிஞ்சா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மேலேயே என்ன வந்துடுச்சு, அவிசுவாசம் வந்துடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சீஷர்ல பார்த்து சொல்றாரு, எது வரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு எனக்கும் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவிசுவாச மக்களா இருக்கக்கூடாது, விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது. விசுவாசத்தினாலதான் ராஜ்யங்களை சுதந்தரித்தாங்க. விசுவாசத்தினாலதான் சிங்கங்களின் வாய்களை கட்டினாங்க. விசுவாசத்தினாலதான் 7 மடங்கு அக்னி சூளை காணப்பட்டாலும் 4வது நபராக கிறிஸ்து உலாவும்படியா செய்வது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் இல்ல அப்படின்னா கர்த்தர் கேட்பாரு, எது வரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன். அதனால தேவ பிள்ளை, நம்ம விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருக்கும். நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க லூக்கால வாசித்து பாத்தீங்கன்னா, இதோ சர்ப்பங்களின் தேள்கள் மிதிக்கும் சகல வல்லமும் மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். அதனால உனக்கு விரோதமா எழும்புற மனுஷனா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், சர்ப்பமா இருக்கட்டும், மாந்திரிகமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் என் தகப்பன் இதை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று நீ அறிக்கை செய்வாய். ஏன்னா எல்லாவற்றையும் மேற்கொள்ள என் தகப்பன் உனக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமருக்கு நிருபம் 12:12, பிரசங்கி 7:8. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். உபத்திரம் வந்துச்சா, பொறுமையா இரு. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். முதல் காரியம் சொன்னேன், பொறுமையா இருக்கிறவங்க யாரு? பாக்கியவான்கள். ஏனென்று சொன்னா உனக்கு இரக்கமும் உருக்கமா இருந்து உனக்கு ரெட்டிப்பான காரியத்தை கர்த்தர் செய்வார். ரெண்டாவது, எது வரைக்கும் உங்களிடத்துல நான் பொறுமையா இருப்பேன் என்று கர்த்தர் நம்ம கோபப்படுறார். இதுக்கு காரணம் ஜனங்களுக்குள்ள காணப்பட்ட அவிசுவாசம் இருந்தா கர்த்தர் நம்ம மேல கோபப்படுவார்கள்.
மூன்றாவது தேவ பிள்ளைகளே, உபத்திரவத்துல எப்படி இருன்னு சொல்றேன்னா பொறுமையா இரு. எப்படி இரு? பொறுமையா இரு. ஏன் பொறுமையா இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஜெபத்துல என்ன பண்ணு? உறுதியா தரித்திரு. நிஜமா நடந்த சம்பவம், ஒரு ஊழியக்காரர் பேசுறேன், அம்புத்தூர்ல நடந்த சம்பவம். பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் ஆராதனை நடந்திருக்கு, தன்னுடைய செப்டி டேங்கை உடைச்சி அதில் இருக்கிற அந்த மரத்தின் தண்ணீரை காலைக்கு ஒரு பக்கெட்டில் கொண்டு வந்து ஒயிட்டில் பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணியிருந்தார். சபைக்குள்ளே வந்து பாசு மேலே ஊற்றிட்டான். ஜனங்க வாலிபர்லாம் அவனை அடிக்க போகிறாங்க. பேசாமல் இருங்க, கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. நாங்கள் ஜனங்க சோத்திரம் 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 சோத்திரம். ரெண்டாவது போனோம் பக்கெட் எடுத்துன்னு வந்தோம், விசுவாசிக்கு மேலாம் ஊற்றணும். சோத்திரம் பண்ணுங்க. நாங்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜனங்களை சோத்திரம் மட்டும்தான் சொல்ல வைத்தார். மூணாவது வாங்கினா உள்ளேருந்து கூக்குரல் கேட்குது, அப்பா அம்மா தவறி கீழே வந்தாங்க, செத்துட்டாங்கப்பா. திரும்பி பார்க்குறான், மூத்த பையனும் செத்து கீழே விழுற மாதிரி கத்துறது. அவன் விழுந்ததையும் பார்த்தான். ஐயா சோத்திரம் பண்ணாதீங்க, சோத்திரம் பண்ணாதீங்க, இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு புள்ள, அதுனா இருக்கட்டும், என்னை மன்னிச்சிருங்க சொல்லி சபையில சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். தேவ பிள்ளையே, நீயும் நானும் உபத்திரத்துல பொறுமையா இருப்போம்னா, உபத்துல பொறுமையா இருந்து ஜெபத்துல உறுதியாய் தரித்து இருக்கணும். உபத்திரம் வந்தா சிலருக்கு ஜெபம் போயிடும், அப்படி போயிடவே கூடாது. உபத்திரவத்துல நீ உறுதியா இருப்பாயனா உனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்வார். உபத்திரவத்துல பொறுமையா இருந்து ஜெபத்துல என்ன பண்ணும்? உறுதியா தரித்து இருக்கணும். உங்களுக்கு உபத்திரம் பிரச்சனை வரட்டும், நீங்க ஜெபத்துல இருந்து பாருங்களேன், கர்த்தர் அருமையான வெளிப்பாடுகளை தருவாரு, வரங்களை தருவாரு, சில காரியங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அடிக்கடி வில்லியம் பாஸ்டர் தான் சொல்லுவார், உபத்திரம்னா ஒரு மனுஷனை தரமுள்ள கிறிஸ்துவனா மாற்றும். அவர் இருக்கிறாரா ஓடிடுறாரா ஆண்டுக்குள்ள என்பது எப்பதான் தெரிய வரும்? உபத்திரவத்துல தான் தெரியும். சரி, முழங்கால் படிக்கலாமா? சரி, இப்ப காணிக்க நேரம், எல்லாரும் எழுந்து நிக்கலாம். தேவ பிள்ளைகளே, 3 காரியத்தை பார்த்தோம். பொறுமையா இருக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். அவங்களுக்கு கர்த்தர் இரக்கமும் உருக்கமுள்ள தேவனா இருந்து ரெட்டிப்பாய் கர்த்தர் தருவார். 2வது, எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் கோபப்படுறார். ஆண்டோடைய பிள்ளைக்குள்ள அவிசுவாசம் இருக்கக்கூடாது. 3வது, தேவ பிள்ளையே, நீ உபத்திரத்துல பொறுமையா இருப்பேனா ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கும் போது கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாமா? நம்ம ஜெபித்திருக்கிற காரியம் இந்த வேத வசனத்தின்படி நமக்கு காரியங்களை நடப்பிக்க முடியா? நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாமா? சோத்திரன் 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 சோத்திரன். தேவ கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க. கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வழிநடத்துங்கப்பா. எல்லாம் தீமைக்கும் விளக்குங்க. வாகனத்தை ஓட்டுகிற, வாகனத்தில் பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாம் விஷப்பூச்சிகளுக்கும் மந்திர தந்திரங்களுக்கும் ஆண்டவரே பிசாசுடைய ஆலோசனைகளுக்கும் ஆண்டவரே மனுஷுடைய தீங்கான திட்டங்களுக்கும் கர்த்தர் நீங்க விலக்கி சபையை பிள்ளைகளை பாதுகாப்பீராக வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.